இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரி உள்பட 69 நாடுகளுக்கான வரி விகிதங்கள் அடங்கிய நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதிய வரி விதிப்பு அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறி இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். குறிப்பாக இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்த டிரம்ப் இந்த விவகாரத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க கெடு விதித்தார். இந்த நிலையில் இந்தியா உட்பட 69 நாடுகளுக்கான இறக்குமதி வரி விகிதங்கள் அடங்கிய நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ள டிரம்ப் இது ஆகஸ்ட் 7ஆம் தேதி அமலுக்கு வரும் என தெரிவித்துள்ளார். அதன்படி இந்தியாவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 25% இறக்குமதி வரி நீடிக்கிறது. இலங்கைக்கு 20%, பாகிஸ்தானுக்கு 19% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சிரியாவுக்கு 41%, பர்மா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடான லாவோஸுக்கு தலா 40%, சுவிட்சர்லாந்துக்கு 39%, ஈராக் மற்றும் செர்பியாவிற்கு தலா 35% இறக்குமதி வரியை அமெரிக்கா நிர்ணயித்துள்ளது. நிர்வாக உத்தரவில் இடம்பெறாத நாடுகளுக்கு 10% வரி விதிப்பு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கனடாவுக்கான வரியை 25% 35% உயர்த்தவுள்ள அமெரிக்கா அது உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் அந்த நாட்டுக்கு வரி விகிதம் இறுதி செய்யப்படவில்லை. இந்தியாவுக்கான 25% இறக்குமதி வரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புதிய உத்தரவின்படி ஆகஸ்ட் 7 வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு முன்னர் கப்பல்களில் ஏற்றப்பட்டு அக்டோபர் 5ஆம் தேதிக்கு முன்பு அமெரிக்கா சென்றடையும் பொருட்களுக்கு புதிய வரி விகிதங்கள் பொருந்தாது என்றும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடு இந்தியா என விமர்சித்து வரும் டிரம்ப் ரஷ்யா இந்தியா இடையிலான வர்த்தக உறவுகளை கைவிடவும் எச்சரித்து வருகிறார். இதன் பின்னணியிலேயே இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு முன்பாக இந்த வரி விகிதம் இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.